அல்லாஹ்வை பார்ப்பதை போல வணங்குவது இது உயர்ந்த நிலை, இஹ்சான்ல. அல்லாஹ் பார்க்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் செயல்படுவது, வணங்குவது அடுத்த நிலை, அதான் தாழ்ந்த நிலை. இப்போ இந்த ரெண்டு நிலையில நாம் எப்போதுமே வாழ்க்கையில அல்லாஹ்வை பார்ப்பது போலங்கிறத விட அல்லாஹ் நம்மை பார்க்கிறான்ங்கிற எண்ணம் தான் நமக்கு அதிகமாக இருக்குது. எப்படி அல்லாஹ்வை பார்ப்பது போன்ற எண்ணத்தோடு அந்த இஹ்சான் நிலையை, உயர்ந்த நிலையை அடைவது? முதல் வழி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீதான முஹப்பத் அதிகமாகும். அந்த முஹப்பத், ஹுப் ஃபில்லாஹ், அல் ஹுப்பு லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக உள்ள அல்லாஹ்வின் மீதான முஹப்பத் அது அதிகமாகணும்னா அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை பற்றிய இல்ம், தௌஹீதுல் அஸ்மாஇ வ சிஃபாத், அந்த அறிவு, இல்ம், தௌஹீதுல் இல்மி அதிகமாகும். தௌஹீதை மொத்தமாக ரெண்டு வகையாக்கிடுவாங்க உலமா. தௌஹீதுல் இல்மி, இல்முடைய தௌஹீத், அப்புறம் தௌஹீதுல் அமலி, அமலுடைய தௌஹீத். இதான் மொத்தமாக தௌஹீதை ரெண்டாக்குறது. தௌஹீது பொதுவாக மூன்று வகைப்படுத்துறதுங்கிறது அல்லாஹ்வுடைய ருபூபியத், அவனுடைய வல்லமை, அதில் அவனை மட்டுமே ஒருமைப்படுத்த அல்லாஹ் மட்டும்தான் ரப்புங்கிறது முதல் வகை, தௌஹீதுல் ருபூபிய்யா. ரெண்டாவது வகை தௌஹீதுல் உலூஹிய்யா, அதாவது அல்லாஹ்வை மட்டும் வணங்குவது, இபாதத்தை கொண்டு அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துறது, அல்லாஹ்வுக்குரிய இபாதத் எதையும் வேறு யாருக்கும் செய்யாமல் இருக்கிறது. மூன்றாவது வகை தௌஹீதுல் அஸ்மாஇ வ சிஃபாத், அல்லாஹ்வுடைய பெயர்களையும் பண்புகளையும் நம்பிக்கை கொண்டு அதன் மூலமாக அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துறது. ஆனால் இது மூன்று வகையையும் மொத்தமாக இல்மி, அமலி என்று ரெண்டு வகைப்படுத்துவாங்க. இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ், இமாம் இப்னு தைமிய்யா போன்றவங்க மொத்தமாகவே இதை ரெண்டு வகையாக புரிய வைக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, தௌஹீதுல் இல்மி அப்படிங்கிறதுல இந்த மூன்று வகை தௌஹீதில் ரெண்டு அடங்கும். எது எது தெரியுமா? தௌஹீதுல் ருபூபிய்யா, தௌஹீதுல் அஸ்மாஇ வ சிஃபாத். இது ரெண்டுமே அதில் அடங்கும். அதான் தௌஹீதுல் இல்மி. தௌஹீதுல் அமலி என்பது அமல் சம்பந்தப்பட்ட தௌஹீத், அதாவது இல்மு இல்லாத அமல், நம்முடைய அமல். அந்த அமல்ங்கிறது அல்லாஹ்வை இபாதத் செய்யுது. தௌஹீதுல் உலூஹிய்யா தான் தௌஹீதுல் அமலி. இதுல இவ பாருங்க, அல் இஹ்சான் என்பது மிக முக்கியமா இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. நம்முடைய அமல்கள்ல இஹ்சான் கொண்டு வர்றது, சரியா? அப்ப அமலியில நமக்கு இஹ்சான் வரணும், சரியா? அதுக்கு எது வழியா இருக்குமோ இல்மி, தௌஹீதுல் இல்மி. அப்போ முதல் நிலைங்கிறது அல்லாஹ்வை பார்ப்பதை போன்ற நிலை இருக்குதுல்ல, அது அல்லாஹ்வை பற்றிய இல்மை கொண்டு தான் கிடைக்கும். அல்லாஹ்வை பற்றிய இல்முங்கிறது என்ன? தௌஹீதுல் அஸ்மாஇ வ சிஃபாத், அல்லாஹ்வுடைய பெயர்கள், அவருடைய பண்புகள், அல்லாஹ் தன்னை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கிறான், அவனை பற்றி அறிவில் என்னென்ன நமக்கு தெரிஞ்சுக்கணுமோ குர்ஆன் சுன்னா வழியா அதையெல்லாம் அதிகப்படுத்துறது. அதில் மிக முக்கியமான முஹப்பா. அந்த முஹப்பத் எப்படி அதிகமாகும்? எப்போ அதிகமாகும்? அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை அதிகமாக நினைக்கணும். அல்லாஹ் நமக்கு புரிந்திருக்க நிஅமத்து, நன்றி உணர்வு அதிகமாகும். நன்றி யார் மீது அதிகமாகும்? யாரை அதிகமாக அறிந்து அவங்க நமக்கு செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்குறோமோ அப்போதான் நன்றி உணர்ச்சி அவங்களோட அதிகமாகும். அப்போ என்ன ஆகும்னா, அவங்க மேலே ஒரு நன்றி உணர்ச்சி மட்டும் இல்லை, அவங்க மேலே நமக்கு ஒரு நேசம் வரும். உண்மையா இல்லையா? அந்த நேசம் மிகவும் உச்சகட்டத்துக்கு அல்லாஹ்வின் மீது வரும்போது, அல்லாஹ் பார்க்குறாங்கிறதுக்காகவே நம்ம அவருடைய அந்த பண்பை நினைச்சு நம்ம அமல் செய்யறது. எப்பவுமே அல்லாஹ் பார்க்குறாங்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய முகத்துக்காக செய்கிறேன், அல்லாஹ் பார்க்குறான், அல்லாஹ்வை நான் பார்க்குறேங்கிறோட, அல்லாஹ்வை நான் பார்க்குறேன், அந்த அளவுக்கு என்னுடைய உள்ளத்துக்குள் அல்லாஹ்வை பற்றிய எண்ணங்கள், அவருடைய அறிவு அதிகரிக்கிறது, அல்லாஹ்வை நாம பார்க்கறது போல. அப்போ அல்லாஹ் யாருங்கிறது தெரியதான் அல்லாஹ்வை பார்க்குற உணர்வே வரும். அல்லாஹ்னா யாருன்னே தெரியல, எப்படி அல்லாஹ்வை பார்க்க முடியும்? அல்லாஹ்வை பார்க்குற மாதிரி, ஏன்னா அல்லாஹ்வை பார்க்க போகிறது இல்லை இங்கே. ஆனால் அல்லாஹ்வை பார்ப்பதை போலன்னு தான் நான் சொல்லுவேன். க அன்னக்க தராஹு, க அன்னக்க, நீ பார்ப்பதை போல, தராஹு, அவனை பார்ப்பதை போல அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப பார்ப்பது போல அப்படின்னா அவன் யாருன்னு தெரியணும், அவன் மீதான முஹப்பத் அதிகரிக்கிறதுக்கான இல்மு இருக்கணும். அதை அதிகப்படுத்திக்கிட்டு அது தௌஹீதுடைய அமலி, தௌஹீதுல் இல்மி அதிகமாகும். இதான் நமக்கு உலமா சொல்றோம். அப்போ இஹ்சானுடைய அந்த உயர்ந்த தரம் நபிமார்களுக்கு அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய அறிவு எல்லாரை விட அதிகம். அல்லாஹ்வை பற்றிய அறிவு எல்லாரை விட அதிகம்.
ஏன்னா அல்லாஹ்னா யாருங்கிறதுக்கு அவங்களுக்கு அல்லாஹ்வோட வஹி இருந்தது. ஆகவே அவங்களுக்கு நிறைய அல்லாஹ்வை பற்றி அறிஞ்சிருந்தாங்க. இப்போ அல்லாஹ் பற்றிய இல்மு தான் அல்லாஹ்விட நேசத்தை அதிகப்படுத்துது. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல அவ்வளோ நேரம் நின்று தொழுகிறாங்க, கால் வலிக்கு. அங்கே அந்த ஹதீஸை கவனிச்சு பாருங்க, ஷுக்குர் மிக முக்கியமான காரணமாக இருக்கு. ரசூல்லா ஆயிஷாவுக்கு பதில் சொல்கிறாங்க, ரசூல்லா உங்களுக்கு முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டானே, ஏன் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிறீங்க, சிரமப்படுத்திக்கிட்டு வணங்குறீங்க, கால் வலிக்க அப்படின்னு, நான் நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க ரசூல்லா. அப்போ ஷுக்குர் எண்ணம் அதிகமாகுதா ரசூல்லாவுக்கு? இரவுல தான் வணங்குறாங்க, யாரும் பார்க்கல, மனிதர்கள் யாரும் பார்க்கல, ரசூலுடைய மனைவி மட்டும் தான் தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆயிஷா தான் பார்த்துட்டு, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்தி உங்களை இரவுல வணங்குறீங்க அல்லாஹ்வை? அப்போது ஷுக்குர் அதிகமானதில் முஹப்பத்தும் அதிகமாகுது, அல்லாஹ்வை பற்றி அறிவு அதிகமாக. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நியமத்துகளை தனக்கு அல்லாஹ் புரிஞ்ச நியமத்தில் நினைக்கிறான். அப்போ எப்போ நம்ம அல்லாஹ்வை பார்ப்பதை போல மாற முடியும் அப்படின்னு நியமத்துகளை அதிகமாக நினைக்கணும். அப்போ தான் ஷுக்குர் உணர்வு வரும். ஷுக்குர் உணர்வு வந்துருச்சுன்னா எல்லாத்துலேயும் அல்லாஹ்வை பற்றி திருப்தி தான் இருக்கணும், குறைபாடு இருக்காது. அல்லாஹ்வை பற்றி எனக்கு அல்லாஹ் நான் இதை கேட்டேன், நான் கேட்டேன் கொடுக்கல, எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல, உலகத்தை பற்றி எந்த குறைபாடும் நமக்கு இருக்காது, எதுலையுமே குறைபாடு இருக்காது. அல்லாஹ்வை பற்றி எதுலையுமே நம்ம மேலே நம்ம உள்ளத்தில் குறைய வராது. இது கிடைக்கல, அது ஏக்கம் இருக்காது, கவலை இருக்காது, மனசெல்லாம் அல்லாஹ் மட்டும் தான் நடக்குது. ஏன்னா நமக்கு முன்னாடி எதுவுமே முக்கியமானதாக இருக்காது. உலகத்தில் செல்வம் அல்லது உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அவங்களுடைய விஷயம், அவங்க தான் நமக்கு முக்கியம், எதுவுமே இருக்காது. எல்லாருக்கும் அல்லாஹ்வுக்காக தான் நன்மை செய்வோம், இஹ்சான் படைப்புக்கு செய்ய வேண்டிய இஹ்சான் செய்வோம். ஆனால் இந்த பக்கம் அல்லாஹ்வுக்காக செய்கிறதுனால அந்த இஹ்சான் அல்லாஹ் பார்க்குறான் அல்லது அல்லாஹ்வை நான் பார்க்குற மாதிரி நான் இருக்குது, எனக்கு அதுக்காக நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு ஒரு உயர்ந்த நிலையை அடையிறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு முஹ்சின் அல்லாஹ்வின் பக்கம் முழுக்க தன்னுடைய முகத்தை தெரிவிக்கும். அப்போ எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வை அவ்வளோ நினைக்கணும், நன்றி உணர்வு அதிகமாகணும். அது அவன் தான் முக்கியமானதாக இருக்கணும், மற்றதெல்லாம் அற்பமானதாக இருக்கணும். அவனுக்கு முன்னாடி இந்த உலகமே அற்பம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? சஹாபாக்களை கூட்டிகிட்டு போய் ஒரு செத்த ஆட்டை காட்டுறாங்க. இதை உங்களில் யாருக்காவது விலை இல்லாமல் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டால் எடுத்துப்பீங்களா? அதில் மிக குறைந்த விலையில் கொடுக்குறது, செத்தது, செத்த ஆடு, யாருமே எடுத்துக்க மாட்டோம், வேணான்றுவோம் அப்படிங்கிறாங்க சஹாபா. அப்புறம் சொல்ல சொல்கிறாங்க, அல்லாஹ்விடம் இந்த உலகம் இந்த செத்த ஆடு இருக்குது இதை விட அற்பமானது. மொத்த உலகத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நம்ம செத்த ஆட்டை பார்த்துருக்காங்க, ஆனால் மற்றதெல்லாம் மனிதர்கள் உயிர் உள்ள ஆடை பிடிக்கும், ஒட்டகம் பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு முன்னாடி இது ரொம்ப அற்பமானது, இந்த உலகமே அற்பமானது. அப்போ அல்லாஹ் அவ்வளோ முக்கியமானவன், அவனுடைய திருப்தி அவன் தான் எனக்கு முக்கியம். அப்போ எல்லாத்துலையும் அல்லாஹ்வை தான் நினைப்போம். அல்லாஹ்வை பார்க்குற போல ஒரு வாழ்க்கை வாழ்றதுங்கிறது சும்மா இல்லை, சாதாரண அந்தஸ்து இல்லை இல்லையா? சுப்ஹானல்லாஹ். இந்த உலகம் நம்ம எப்படியோ திருப்பிக்கிட்டே இருக்குது, திசை திருப்பி டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அத்தனை டைவர்ஷனை விட்டு அல்லாஹ் பார்க்கறது போல, அல்லாஹ்வை நம்ம பார்க்குற போல வாழ்றதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம். அது உண்மையிலேயே அந்த இஹ்சானுடைய தரஜா அடையிறது சாதாரண ஒன்றும் இல்லை. ஒரு முஃமினோட அந்தஸ்து அடையணும், முஹ்சினுடைய அந்தஸ்து அவ்வளோ உயர்ந்தது, அதற்கு பிறகு தான் உயர்ந்தது. அவர் நபிமார்களுடைய அவங்க ஏன் நபிமார்களை ஒன்றும் பண்ண முடியல எதிரிகளால், எந்த ஆசை காட்டி எதையும் செய்ய முடியல. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்பவுமே இஹ்சானோடு இருக்கிற அந்த மனநிலை. அதனால தான் அந்த நிலை தான் ஒரு அடியான் அல்லாஹ்வை அவ்வளோ நெருங்கிய பிறதான் என்ன ஆகிறான்? அவருடைய பார்க்கும் பார்வையாக, பிடிக்கும் கையாக, நடக்கும் காலாக அல்லாஹ் ஆகிவிடுகிறான்ட்டு ஹதீஸ் குதுஸில் வரக்கூடிய அந்த நிலை இஹ்சானுடைய நிலை, உயர்ந்த நிலை. ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் வருதுல, ஹதீஸ் குதுஸி புகாரில் வரக்கூடியது. எவன் என் நேசனிடம் பகைத்து கொண்டானோ அவனுக்கு எதிராக நான் போர் புரிகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறதா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஹதீஸ் குதுஸி. அதற்கு பிறகு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியான் நான் கடமையாக்கியது கொண்டே தவிர வேறு எதை கொண்டும் என்னை அவன் நெருங்க முடியாது. இது என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நெருங்குறதுக்கான கடமைகளை செய்யும். இதுதான் முதல்ல இஸ்லாம். என்ன இஸ்லாம்? இஸ்லாம்ங்கிறது முஸ்லீம்ங்கிற அந்தஸ்து, கடமையாக்கியதை மட்டும் செய்யுது. அது இல்லாமல் அல்லாஹ்வை நெருங்க முடியாது. அடுத்த நிலை பாருங்க, அடுத்த நிலை கடமையாக்கி இதை கொண்டு நெருங்க முடியாது இல்லையா, அதை தவிர்த்து மற்றதை கொண்டு. அப்போ அதற்கு ஒரு கடமையாக்கி செய்கிறார், உபரியானதை அவர் செய்யும் பொழுது என்ன ஆகிறார்?
அதாவது அந்த அடியான் உபரியானதை செய்யும் போது அல்லாஹ், அதாவது அந்த அடியான் ஒரு அடி எடுத்து வைத்தால் அல்லாஹ் 2 அடி எடுத்து வைத்தார். அந்த அடியான் ஒரு முழம் நெருங்கினால் அல்லாஹ் 2 முழம், ஒரு பாவம். அந்த அடியான் நடந்து வந்தால் அல்லாஹ் ஓடி வருகிறான். இது 2வது நிலை. சரியா? இது என்ன தெரியுதுன்னா, இது உபரியான அமல்கள் செய்யறாங்கல்ல, நஃபிலான அமல்கள். அது வெறும் தொழுகை மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் நஃபிலான அமல்களை செய்யறது. இந்த பக்கம் சக்காத்து கொடுப்பாங்க, சதக்காவும் கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. இந்த பக்கம் அஜ்ஜு செய்வாங்க, உம்ராவும் செய்வாங்க. எல்லா விதத்திலும் உபரி அல்லாஹ்வை நெருங்கிருக்கு கடமை. இது இஸ்லாம். அதுக்கடுத்து ஈமான் தானே அடுத்த உயர்ந்த நிலை. அந்த அந்த ஹதீஸ் மிகப்பெரிய தலீல், ஆதாரம். இந்த 3 நிலைகள் அந்த ஹதீஸ்ல இருக்கிறது நீங்க பார்க்கலாம். ஹதீஸ் குதுசியில முதல் நிலை இஸ்லாம். அப்போ அல்லாஹ்வை நெருங்கணுமா, கட்டாய கடமையில் ஃபர்லுகள் எதையும் விடக்கூடாது, அல்லாஹ்வை நெருங்கலாம். இது இஸ்லாம். அதுக்கடுத்தது உபரிகளை செய்யும் போது, நஃபீல்களை செய்யும் போது அல்லாஹ் அந்த அடியான் இவன் ஒரு ஸ்டெப் எடுத்துச்சா அல்லாஹ் 2 ஸ்டெப் எடுத்து, அப்போ எல்லாமே பல மடங்கு மாறும். அல்லாஹ் இவர் சதகா செய்வார், அல்லாஹ் இவர் கொடுத்ததை விட பல மடங்கு திருப்பி கொடுப்பார். இவர் கொடுத்ததை விட அல்லாஹ் பல மடங்கு திருப்பி கொடுப்பார். அதனால சதகா எப்பவுமே செல்வத்தை குறைக்காதுன்ற சொல்றாங்க. இதுல ஈமான் முஃமினுடைய நிலை என்ன, ஈமான் எப்படி மாறிடுச்சு, முஃமின் அந்தஸ்தில் அவர் இருக்கிறான்னு அர்த்தம். முஸ்லீம்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர் ஆயிட்டார். ஜக்காத் மட்டும் கொடுத்துட்டு இருந்தவர் கடமை செய்தோம் அப்படி, ஆனால் கஞ்சத்தனம்லாம் இருக்கும், ஆனால் ஜக்காத்துல தவற மாட்டார், கொடுத்துருவார். ஜக்காத் அல்லாஹ் பயப்படுவார், கடமை செய்வார், அல்ல அல்லாஹ் நெருங்கிடுவார். ஆனா அடுத்த நஃபீல்கள்ல இந்த பக்கம் சதக்காவும் கொடுப்பார். ஆனா ஒரு கஷ்டமானது, ஏன்னா ஜக்காத் கட்டாயம், இது கடமை இல்லையே, கொடுக்காம கூட இருக்கலாமே அப்படின்னு தானே மனுஷன் சைத்தான் போடுவான். நீ கடமை கொடுத்துடல, கொடுக்க நாடு அப்படிதான் சொல்லுவோம், வச்சுக்க தான் சொல்லுவோம் சைத்தான். இன்னும் சொல்ல போனா கொடுத்தனா வறுமை வந்துருந்தா சைத்தான் பயப்படுத்துவான். அப்போ என்ன ஆகும், அதையெல்லாம் தூக்கி வீசிட்டு அவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுக்கு கொடுக்குறேன், நான் நஃபீலா செய்யறேன் அப்படின்னு சொல்லி செய்யறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அல்லாஹ் என்ன செய்வான், இவர் ஒரு படி முன் வந்தா ஒரு ஸ்டெப் எடுத்து அல்லாஹ் 2 ஸ்டெப். அப்போ இவர் எல்லாத்துலேயும் இவர் செய்யக்கூடிய எதுலேயும் சரி அல்லாஹ் பல மடங்கா அல்லாஹ் நெருங்குவோம். இப்போ நெருங்க ஆரம்பிச்சிடுவோம். எப்படின்னா, ஆரம்பம் நெருங்க ஆரம்பிக்கிற கடமை, அதுக்கு பிறகு அல்லாஹ் நெருங்கணும் அப்படின்னா இவர் நெருங்கிறதுக்கு கடமை, அல்லாஹ் நெருங்கணும்னா நஃபீல்கள் செய்யணும். அப்போ இவர் அல்லாஹ் பல மடங்கா நெருங்கும். அப்போ இவர் 1 முழம் நெருங்கினா அல்லாஹ் 2 முழம், இவர் அல்லாஹ்வை நடந்து போனா அல்லாஹ் ஓடி வருவான். இப்படிலாம் சொல்றாங்க. இது 2வது, இதான் முஃமினுடைய அந்தஸ்து. இதுக்கு அடுத்து பாருங்க, 3வது உயர்ந்த அந்தஸ்து முஹ்ஸினுடைய அந்தஸ்து. அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான், பிறகு அந்த அடியானுடைய பேசும் பேச்சாக, பார்க்கும் கண்களாக, பிடிக்கும் கைகளாக, நடக்கும் கால்களாக அல்லாஹ் ஆகி வருவான். அப்படின்னா என்ன, அதான் இஹ்சானுடைய மிகப்பெரிய அந்தஸ்து. அப்படின்னா எப்படி இவன் அல்லாஹ்வா மாறிடுவானா, அது அர்த்தம் இல்லை. அர்த்தம் அது இல்லை. என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த அடியான் செய்யக்கூடியது எல்லாமே இஹ்சானுடைய, அதாவது அல்லாஹ்வை பார்ப்பது போலவே இருப்பான். எப்போ பார்த்தா அல்லாஹ் பார்க்குற மாதிரி தான் எல்லாமே செய்வான். அதனால தான் அவன் பேசும் பேச்சு அல்லாஹ் பார்க்கிறதை போல தான் பேசுவான். இப்போ அல்லாஹ் முன்னாடி பேசினா எப்படி பேசுவான், இப்போ அல்லாஹ் முன்னாடி அல்லாஹ்வை பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய பார்வை எப்படி இருக்கும். அப்போ கைகள் இவன் செயல்பாடு எல்லாமே அல்லாஹ்வை பார்க்குற மாதிரி. ஏன்னா இவன் கையை எதுக்கு பயன்படுத்தும், இவன் காலை எதுக்கு பயன்படுத்தும், அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். இதுதான் இஹ்சான். உலமாக்கள் அந்த ஹதீஸை இப்படி தான் விளக்கி இருக்கிறாங்க. இஹ்சானுடைய உயர்ந்த நிலையை அவன் அடைஞ்சிருவான். அப்படின்னா என்ன, அவன் அல்லாஹ்வுடைய வலி, அவன் தான் அல்லாஹ்வுடைய வலி. அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன். அவருடைய நிலை எப்படி இருக்கும் நன்கு தெரிந்து கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய ஆயத்தில் சொல்றான், அல்லாஹ் சொல்றான் சூரா யூனுஸ்ல 10வது சூராவுடைய 58வது ஆயத்து நினைக்கிறேன், இல்லை வேற ஆயத்து, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, எண்ணிக்கை மறந்து போச்சு, மறக்கடிப்பட்டுருச்சு. அப்போ அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். நன்கு தெரிந்து கொள்ள, அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த துக்கமும் இல்லை. சரி, யார் அவங்க? அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன். அவர்கள் தான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு வ கானூ யத்தகூன், அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறவர்கள்.
அது அல்லாவுக்கு அவங்க ஈமான் கொண்டு அல்லாவுக்கு பயம் நடக்குது. எந்த அளவுக்கு அவங்க வழியாக இருக்குது அப்படின்னா அவங்க உயர்ந்த எஹ்சானுடைய அந்த முஹ்சினுடைய அந்தஸ்தை அடைஞ்சிருவாங்க. அல்லாவுடைய வழி அடைகிறது அது அவங்க அவுலியா அவல்லாம். அவனுடைய எல்லா செயலும் அல்லாவுக்காக மாறி போயிடும். அல்லாவை பார்க்குறது போலே தான் பேசுவாங்க, அல்லாவை பார்க்குறது போல தான் அவங்க கண்ணு பயன்படுத்துவாங்க, அல்ல கை கால் எல்லாம் அல்லாவை பார்க்குறது போல மாறி. இதுதான் அந்த ஒரு ஹதீஸில் இருக்கக்கூடிய முஸ்லிம், முஃமின், முஹ்சின் இந்த அந்தஸ்து இந்த ஒரு ஹதீஸ் குதுசியில் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதில் அந்த உயர்ந்த அல்லாவை பார்ப்பது போலவே இருக்கிறது தான் எல்லாமே. அந்த அடியாருடைய எல்லா செயலும் அல்லாவுக்காகவே மாறி போயிடும். அது நன்மைகளால். அவருடைய அதே நேரத்தில் ஒரு முராக்கபாவோட இருப்பார். ஏதாவது அல்லாஹ் தன்னை பார்க்குறாங்க அச்சமும் அவருக்கு இருக்கும். ஆகவே பாவங்களை விட்டு விலகுவார். இந்த ரெண்டு நிலையை கவனிச்சிங்கன்னா, முதல் நிலை உயர்ந்த நிலை, எல்லா நன்மையான காரியங்களையும் அல்லாவை பார்ப்பது போலவே செய்கிறது. இந்த ரெண்டாவது நிலை இருக்குது, பாவங்களை விட்டு விலகுவதற்கு அல்லாஹ் என்னை பார்க்கிறான்னு சொல்லிட்டு விட்டுறது. ஆக இந்த ரெண்டு நிலையில முதல் நிலை முஹப்பத்துக்காக, முஹப்பத்தின் கொண்டு அல்லாவை அறிவதை கொண்டு அல்லாஹ் மீதான நேசம் சுக்குரை கொண்டு ஒருத்தர் அடையக்கூடிய நிலை. இந்த ரெண்டாவது நிலை அல்லாஹ்வுடைய தண்டனை, அவனுடைய கண்காணிப்பு, அவரிடம் விசாரணை இருக்குங்கிற பயம், நாளைக்கு அல்லாஹ் தன்னை விசாரிப்பான்கிற எச்சரிக்கை உணர்வு, இதனால் எப்போதுமே தன்னுடைய காரியங்களை சீர் செய்து கொண்டே தன்னுடைய பாவங்களை விட்டு விலகுவதிலும் தன்னுடைய கண்காணிப்பில் தனக்கு இருக்கக்கூடிய இது ரெண்டுமே ஒன்றுக்கொன்று மாறி 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 ஒரு தட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆகவேதான் இந்த நிலைகளை ஒரு பறவையின் ரெக்கை போலன்னு உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. முஹப்பத்தும், அதாவது அல்லாஹ் மீதான நேசமும், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயப்படுற அந்த பயமும் ஒரு அடியானுடைய, ஒரு ஆண் பெண்ணுடைய, மூமினுடைய ரெண்டு ரெக்கைகள் போல. எப்படி ஒரு பறவை பறக்கிற ரெண்டு ரெக்கையும் சம அளவில் இருந்து கொண்டே இருக்கும், ஒன்று உயரத்தாழ இருக்குமோ அது போன்ற இருந்துக்கிட்டே இருக்கும். அது இருக்கும்போதெல்லாம் இந்த முஹப்பத்தும் பயமும், நேசம் பயம் ரெண்டுமே சமநிலை. ஒரே அடியாக நேசம் மட்டும் இருந்தாலும் பிரச்சனை, அல்ல பயம் மட்டும் இருந்தாலும் ஒரு அடியால் விரண்டு அல்லாஹ் விட்டு விரண்டு போயிடுவான். நேசம் மட்டும் இருந்தால் தைரியமாக எதை வேணாலும் செய்வான். கேட்டால் அல்லாஹ் நான் நேசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே பாவத்தை செய்வான், அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவான் அப்படிமா. இது இல்லை, அப்போ பயம் இல்லைன்னு அர்த்தம். அப்போது தௌஹீதுல் இல்மி, அல்லாஹ்வை பற்றிய அறிவை அதிகப்படுத்துவதை கொண்டு தான் நம்ம அந்த நிலையை அடையிறதுக்கு, அது நம்முடைய ஈமான் அதிகப்படுத்தும், அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.